அருகே நள்ளிரவில் மாடு திருட முற்பட்ட பெண்ணை பிடித்து கட்டி வைத்த கிராம மக்கள் அவரை போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அந்த பெண் கர்நாடக மாநிலம் அரியாறு பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தனியார் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்ற இந்த மாரத்தான் போட்டி கல்லூரி வளாகத்திலிருந்து தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக கடந்து மீண்டும் கல்லூரியிலேயே முடிந்தது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வாழைத்தார் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த வாரம் 100 ரூபாய்க்கு விற்பனையான பூவன் வாழைத்தார் ஒன்று தற்பொழுது 350 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ரஸ்தாலி, கற்பூரவல்லி பழங்களும் விலை உயர்ந்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் தேயிலை சுற்றுலா விழா நாளை துவங்க உள்ளது. தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவில் சுற்றுலா பயணிகளை கவர பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேசம், ஹரியானா, கர்நாடக மாநில கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், தேயிலை தொடர்பான போட்டிகள் நடைபெறவுள்ளன. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி மாணவ மாணவிகள் பங்கேற்ற பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன. தங்கள் வீட்டில் கொண்டாடுவதை விட இந்த பொங்கல் மகிழ்ச்சி அளித்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே வெள்ள நிவாரணம் கேட்டு கிராம மக்கள் சாலை மறியல் செய்தனர். இதனால் மதுராந்தகம் தச்சூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது.